வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். செங்கோட்டையன் விஜய் பக்கம் செல்லக்கூடாதா, சமாதானம் செய்ய தீவிரமாய் காய் நகர்த்தும் அதிமுகவின் முக்கிய தலைகள். வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் செல்லப்போவதாக செய்திகள் வரும் நிலையில்தான் செங்கோட்டையனை கண்டிப்பாக சமாதானம் செய்ய அதிமுகவில் ஒரு தரப்பிலெல்லாம் பேசி வருகிறார்களாம். அதாவது அதிமுகவின் மாஜி அமைச்சரான KS செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்தால் கண்டிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் அவர் நடிகர் விஜயின் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கக்கூடும் என்ற ஊகங்கள்லாம் நம்புகிறதா. அதாவது மாஜி அமைச்சர் செங்கோட்டையனை மட்டுமின்றி பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சிகள் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறதா. இதற்காக விஜயுடன் அவர்கள் தீவிரமாக பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறதா. வரும் 26 அல்லது நவம்பர் 27ஆம் தேதி கண்டிப்பாக இந்த இணைப்பு நிகழ்வு என்பது கண்டிப்பாக மக்களிடம் எதிர்பார்க்கப்படும் என்று பேசப்படுகிறதா. செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் டிவிக்குடன் கண்டிப்பாக கைகோர்க்க முயல்வதும் அதிமுக தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை தடுக்கும் முயற்சியில்தான் அதிமுகவின் மூத்த தலைவர்களாம் ஈடுபட்டுள்ளார்களாம். அவரது அரசியல் கண்டிப்பாக எதிர்காலமானது ஒரு பாதுகாப்பாக இருப்பதாகவும் கட்சியின் வளர்ச்சிக்கு அவரது அனுபவம் ஆதரவும் கண்டிப்பாக தேவை எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்களாம். அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வர வழிகள் எல்லாம் என்னவென்று ஆராயப்பட்டு வருகிறதா. உட்கட்சி வட்டாரங்களின்படி இது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தை எல்லாம் ஏற்கனவே முடிந்துவிட்டதாகவும் வரும் நாட்களில் மேலும் பல சந்திப்புகள் நடைபெறவுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. செங்கோட்டையன் சமீப காலமாகவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அப்போதிலிருந்தே அவரது அடுத்த அரசியல் நகர்வு என்பது குறித்த விவாதிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையக்கூடும் என்ற செய்திகள் அதிமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். செங்கோட்டையன் விலகல் என்பது அதிமுகவில் உள்ள மற்ற உறுப்பினர்களையும் அதேபோல் பாதையை பின்பற்றும் தூண்டும் என்றும் தலைவர்கள் கருதுகிறார்களாம். அதிமுக தலைவர்களாம் தங்கள் பேச்சுவார்த்தையின் போது விரைவில் கட்சி பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அணுகி செங்கோட்டையனை மீண்டும் கட்சியில் சேர்க்க கோருவதாகவும் அரசியல் பேசப்படுகிறதாம். அவரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வரவும் அவரது பதவியை மீட்டெடுக்கவும் தீவிரமான முயற்சியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். பல ஆண்டுகளாகவே பணியாற்றி வந்த ஒரு மூத்த தலைவர் இலக்க கட்சி கண்டிப்பாக விரும்பவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறதாம். செங்கோட்டையன் இரு வாய்ப்புகளை கவனமாக பரிசீலித்து வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஒருபுறமோ விஜய் தலைமையிலான வளர்ந்து வரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பு உள்ளதாம். மறுபுறமோ அதிமுக தலைவர்களுடன் அவருடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடர கண்டிப்பாக வற்புறுத்துகிறார்களாம். அரசியல் நோக்கர்கள் அடுத்த சில நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கும் என்று நம்புகிறார்கள். செங்கோட்டையன் இறுதி முடிவு என்னவென்று தலைவர் கண்டிப்பாக பாதித்து தமிழகத்தில் எதிர்கால அரசியல் கூட்டணியை வடிவமைக்கக்கூடும் என்று இந்த சூழல் உருவாகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.